வணக்கம். வணக்கம். நம்ம தமிழோடைய சிறப்பம்சம் பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் 2-3. ஸோ அது தொடர்பாக இப்போது பேச போகிறோம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மும்மொழி கொள்கை ஒரு சர்ச்சையாகவே போயிட்டுருக்கு. ஸோ அந்த சர்ச்சையை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் சொல்லுங்கள். சரி சரி பார்க்கலாம். மும்மொழி கொள்கை முதல்ல அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நம்ம என்னென்னலாம் வெளியிட்டோன்றதை ஒரு சுருக்கமாக முதல்ல சொல்லிடுறோம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் அந்த சேனலில் வெளியிட்ட விழியங்கள்லாம் பார்க்காதவங்க முதல்ல அதை பார்த்துட்டு வந்து இந்த விழியங்களை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்ல வர கருத்துலாம் உங்களுக்கு புரியும். முதல்ல இந்த சேனலில் ஃபஸ்ட்டு வெளியிட்ட வீடியோ என்னென்னா, இங்கிலீஷ் என்பது தூய தமிழ் சொல் தான் அப்படின்றத நிறுவி ஒரு விழியும் வெளியிட்டிருந்தோம். அது மட்டும் இல்லை, இங்கிலீஷில் 90% மேலே உள்ள சொற்கள் எல்லாமே தமிழ் சொல் தான். அதெல்லாம் சில ஆதாரங்களோடு வெளியிட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து தமிழ் இல்லாமல் ஆங்கிலம் இல்லை அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்னொரு வழியும் முனைவர் பாண்டியன் ஐயாவுடைய ஆய்வு விழியத்தை வெளியிட்டிருந்தோம். அதன் பிறகு ஒரு 3 விழியம் தொடர்ச்சியாக வந்து பகுதி 1, 2, 3. அது என்ன விழியனா, வண்டர்ஃபுல் மெரிட்ஸ் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விழியம். அதில் தமிழுடைய சிறப்பம்சம், அதாவது அந்த சொற்களுக்கே உள்ள தனித்துவமான சிறப்பம்சங்களை எப்படி வகுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து உயிர்மெய்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம விளக்கி நம்ம பாண்டியன் ஐயா விளக்கி இருந்திருப்பார். அந்த விழியெல்லாம் இப்போ வெளியே வந்தது. அதெல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை சர்ச்சை ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முதல்ல மும்மொழி கொள்கை இந்தியாவுக்கு தேவையான்னு கேட்டால் நிச்சயம் தேவை. அதை வந்து இந்த காணொளி இறுதி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும் அது ஏன்னு சொல்ல வரல. மும்மொழி கொள்கையை முதல்ல நம்ம மேலே திணிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆச்சுங்களா. மும்மொழி கொள்கை உண்மையுமே தேவை. அது எப்படின்றது நம்ம இந்த காணொளி இறுதி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பிஜேபி தான் நம்ம மேலே திணிக்குது. காலங்காலமாக வந்து ஹிந்தியை தான் திணிச்சாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நேக்காக அப்படியே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்தந்த மாநிலத்தில் உள்ள அந்த எல்லைக்கு உள்ள பகுதியில் உள்ள மக்கள்லாம் வந்து அந்தந்த பக்கத்து மாநிலத்தோட மொழியை நீங்கள் கற்றுக்கலான்ற மாதிரி திணிக்கிறாங்க. அந்த மாதிரி திணிக்கிறது மூலமாக என்ன ஆகுனா, இப்போ மும்மொழி கொள்கை இல்லை, ஏற்கனவே தமிழ் பேசுகிறோம், 4 மொழி உள்ளே வந்துடும். அப்போ உள்ள மும்மொழி மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக இன்னும் சில மொழிலாம் சேர்ந்து வந்துடும். அது இன்னும் ரொம்ப பெரிய ஆபத்தும் ஆகிடும் ஆச்சுங்களா. அதனால் மும்மொழி தேவையான்னு பார்த்தா அது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. மற்ற மாநிலங்களுக்கு வேணால் அது பொருந்துமே தவிர தமிழ்நாட்டுக்கு அது தேவையில்லை. அண்ணாமலை கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பார்டரை தாண்டனா ஹிந்தி தெரியணுமா, அப்போ தான் நீங்கள் வந்து எதாவது சாப்பிட முடியும், போர்டை பார்த்து படிக்க முடியும்லாம் அவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ಅಣ್ಣ ನನಗೂ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕಣ್ಣ. ಏಲ ಮಾಡಿ ಅಣ್ಣ, ಏ ಮಾಡಿ ಅಣ್ಣ. ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕಣ್ಣ. ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಏ ಮಾಡಿ ಅಣ್ಣ. 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಒಂದು ಬಜ್ಜಿ ಬೇಕು, ಒಂದು ಮೊಸರನ್ನ ಬೇಕು ಮಾಡಿ ಅಣ್ಣ. ಮೇರಕೋ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಚಾಯೆ, थोड़ा सा कम शुगर चाहिए ಮಾಡಿ ಅಣ್ಣ. ಎಡಿ ಏಲ போடுங்க. சாப்பிடணுன்னே பார்டரை தாண்டா சாப்பிடணும் தலைவா, போர்டை படிக்கணும் தலைவா, போர்டை படித்து பஸ் ஏறணும் அண்ணா. மேலே போடுங்க, போடுங்கன்னு சொல்கிறேன். நாங்கள் சேலஞ்சு போடுங்க, போடுங்க, ரியல் டைம் போடுங்க அப்படின்ற அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏக் சாயா லாயகா அப்படின்ற மாதிரி ஏதோ ஹிந்தியில் சொல்கிறார். நீங்கள் பார்டரை தானா சாப்பிட்ணுண்ணா, போயிட்டு ஏதாவது கேட்கணுண்ணா, அப்படின்னா ஹிந்தி தெரியணுண்ணா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தையே தமிழ் வார்த்தை தான், அது வந்து ஹிந்தியே கிடையாது. இதில் என்னென்னா, இவர் இன்னும் ஹிந்தி கற்றுக்கிட்டா இன்னமும் பெரிய அறிவு மாதிரி சொல்கிறாரு. ஹிந்தியில் உள்ள பல வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் தான். ஹிந்தியில் வந்து நிறைய வார்த்தைகள் தமிழ் தான் இருக்குதே தவிர, அது வந்து அந்த மொழி கற்றுக்கிறதுனால நமக்கு ஒன்றும் அறிவுலாம் வளருது. நீங்கள் தமிழில் வந்து எந்த ஒரு மொழியோடைய கலப்பும் இருக்காது. ஆனால் மற்ற மொழியெல்லாம் தமிழ் மொழியோடைய கலப்பு இருக்கும். எல்லா மொழியிலும் உள்ள தமிழ் சொற்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா எந்த மொழியுமே இயங்காது. அது ரொம்ப இது வந்து இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க. சரி, முதல்ல அந்த அண்ணாமலை சொன்னார் இல்லைங்களா, அது வந்து ஏக் சாயா அப்படின்லாம் சொன்னார்ல, அது தமிழ் தான்றதை முதல்ல பார்ப்போம். ஏக்னா 1, இது ஹிந்தியில் வந்து ஏக்குன்னா 1ன்னு சொல்கிறாங்க. ஏக் தோக் தீன் சார் பாஞ்சின் அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க. இது எல்லாமே தமிழ் வார்த்தை தான், தமிழ்லேருந்து போனது தான். அது ஒன்றும் ஹிந்திலாம் கிடையாது, தமிழில் தான் இருந்து போணுச்சு. ஆனால் முதல்ல இப்போ இந்த ஏக்குன்ற சொல்ல மட்டும் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். தமிழில் ஏகநாதன் ஒரு பேர் இருக்குது, ஏகாந்தம்னு ஒரு சொல்லாடலாம் இருக்குது. இந்த சொல்லலாம் வந்து தமிழ் சொல் தான். ஏகநாதன் சிவனை குறித்த பேர். இங்கே நம்ம தமிழில் ஏகநாதன் சொல்கிறோம், ஹிந்தியில் அவங்க வந்து ஏக்நாத் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நாதன்றது தான் அங்கே நாத்துன் அப்படின்னு மறுவிச்சு. இந்த ஏக்குன்ற சொல் எப்படி வருதுன்னா, தமிழில் ஆ, அதாவது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 இருக்குது. இதில் உயிரெழுத்தில் முதல் எழுத்து வந்து ஆ,
மெய்யெழுத்தில் முதல் எழுத்து கா ஆச்சுங்களா. இந்த 2 இதில் இருந்தையும் முதல் எழுத்து மட்டும் எடுத்துக்கிறாங்க. உயிரெழுத்துலேருந்து ஆ எடுத்துகிறாங்க, மெய்யெழுத்துலேருந்து கா எடுத்துகிறாங்க. ஆகான்ற சொல் தான் ஏகான்னு மருவி அது ஏக்குன்னு ஆகும். இப்படி தான் அந்த சொல் வருது தவிர ஏக்குன்றது ஹிந்தி வார்த்தை கிடையாது, அது தமிழ் வார்த்தை தான். அடுத்தது தோ என்ற சொல் எப்படி வருதுன்னா, தோனா தமிழில் 2ன்னு பொருள். இது ஹிந்தியிலும் அவங்க 2 தான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு சான்றாக வந்து அதுக்கு சான்று பார்த்தீங்கன்னா தோசை, தோல் இதெல்லாம் வந்து 2ன்ற பொருளில் தான் தோன்ற சொல் வந்தது. அடுத்தது அவர் சாயா சொன்னார் ஆச்சுங்களா. சாயானா ஒன்றும் கிடையாதுங்க, அது சாயம். சாயம் என்ற சொல்லு தான் சாயான்னு ஆச்சு. இதுவும் தமிழ் வார்த்தை தான். இது எங்கே, அது ஹிந்தி வார்த்தை. இது ஹிந்தியில் நிறையா தமிழ் வார்த்தை இருக்குதுன்னு நிரூபிக்க முடியும். தமிழில் எங்கேயாவது ஹிந்தி வார்த்தை இருக்குதுன்னு யாராவது நிரூபிக்க பார்ப்போம். யாராவது நிரூபிக்க முடிஞ்சால் நிரூபிச்சு காட்டுங்க. இந்த பிஜேபியில் இருக்கவங்களாம் ஒருத்தவனுக்கும் மூளை கிடையாது, அறிவு கட்ட முண்டாங்க. ஒரு ஆளுக்கு கூட மூளைன்றதே ஒன்று கூட கிடையாது. மற்ற மாநிலத்தின் மீது ஹிந்தியை திணிக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் காட்டுறவங்க அந்தந்த மொழியில் உள்ள சிறப்பு அம்சங்களை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வக்கு இல்லை. ஒரு ஏன் வக்கு இல்லைன்னு சொல்கிறான்னா, இப்போது வட இந்தியாவில் பீகார், குஜராத், இந்த ராஜஸ்தான்லாம் சொல்கிறீங்களா, அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணானுங்க, ஹிந்தியை திணிக்கிறன்ற பேரில் ஹிந்தியை திணிச்சு அவங்க வட்டார வழக்கில் இல்லை மொழிகள்லாம் இருக்கு இல்லையா, அது அப்படியே அழிஞ்சு டைலூட் ஆகி போயிடுச்சு. அதை தான் வந்து இப்போ வந்து நம்ம தமிழ் மீது திணிக்கிறதுக்காக இதை செய்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மையிலே மும்மொழி கொண்டு வரதுக்கான மூல காரணமே தமிழ் மொழியை அழிக்கிறதுக்காக தான் கொண்டு வராங்களே தவிர நம்ம வந்து நல்லா வளர்ந்துருவோம், நம்ம படித்தா நல்லா நாலேஜபிளாக வருவோன்றதுக்காக கொண்டு வராங்கன்றதுலாம் சொல்கிறதுலாம் சுத்த பொய். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தாய்மொழியில் படித்தா மட்டும்தான் அவங்க அறிவு வளருமே தவிர அடுத்தவங்க தாய்மொழியை தூக்கி வந்து நம்ம படிக்கிறதுனால அறிவு வளராது. உலகம் ஃபுல்லாக ஆங்கிலம் பேசுகிறாங்க, அதனால் அது ஒரு பொதுமொழியாக நம்ம பயன்படுத்திக்கிறோமே தவிர மற்றபடி ஆங்கிலம் படித்து தான் நம்மளுக்கு அறிவு வளருன்றதுலாம் அதுவே பொய் தான். ஆங்கிலன்றதே தமிழ் சொல்லு தான். ஆங்கிலத்தில் 90% மேலே தமிழ் வார்த்தை தான் இருக்குதுன்றது இன்றைக்கி நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம இன்னும் இந்த சேனலில் நிறைய பார்க்க தான் போகிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஏன் ஹிந்தி ஆச்சுங்களா. ஆனால் இந்தியாவுக்கு நிச்சயம் மும்மொழி தேவை. ஆனால் அது எந்த மொழியாக இருக்குன்னா அது தமிழாக தான் இருக்கணுமே தவிர ஹிந்தியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா மாநிலத்துக்கும் கம்பல்சரி தமிழை தான் கொடுக்கணும், வேறு எந்த மொழியும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா தமிழ் தான் மூத்த மொழி, உலகத்துக்கே தமிழ் தான் மூத்த மொழி. அதெல்லாம் இன்னும் கூடுதலாக நிறைய காணொலிகள் இந்த சேனலில் வெளியே வரதான் போது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஆச்சுங்களா. ஆனால் இது மாதிரி வந்து அடுத்தவங்க மேலே வந்து அவன் சாயத்தை தூக்கி அந்த நம்ம மேலே திணிக்கிறதுலாம் தயவு செய்து இங்கே ஒரு வேதனையான விஷயம் என்னென்னா, தமிழ் மக்களே இதை ஆதரிக்கிறதுன்னு நினச்சா தான். ரொம்ப சில பேர் வந்து விவரம் தெரியாதவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து விவரம் தெரியாமல் பிஜேபி சொன்னால் சரியாக இருக்குன்ற மாதிரி ஆதரிக்கிறதுலாம் ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதே. நம்ம மொழியில் உள்ள சிறப்பு அம்சம்லாம் இங்கே உள்ள எந்த மொழிக்குமே கிடையவே கிடையாது. அதை நிரூபிக்க முடியும். யாராவது ஒருத்தவங்க பிஜேபியிலேருந்து எவனா ஒருத்தவனாச்சும் வந்து இல்லை நான் ஹிந்தியை வந்து உயர்ந்த மொழின்னு நிரூபித்து காட்டுங்க, யாராவது நிரூபித்து காட்டுங்க, நாங்கள் நிரூபிக்கிறோம் தமிழ் தான் உயர்ந்த மொழி, மூத்த மொழி. அதை நிரூபிக்க முடியும், நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது, அதை பார்க்க தான் போகிறீங்க. ஹிந்திக்காரனே வட இந்தியாவிலேருந்து இங்கே வந்து பானிபூர் தான் விற்கிறான் ஆச்சுங்களா. அவனே அங்கே ஹிந்தியை படித்ததுனால ஒன்றும் அவன் அறிவு வளரல. அப்படி இருக்கும்போது நம்ம ஹிந்தி படித்தா நம்மளுக்கு எப்படி அறிவு வளராது ஆச்சுங்களா. அதனால் ஹிந்திலாம் தயவு செய்து யாரும் எடுத்துக்காதீங்க. ஹிந்தி படித்தா அறிவு வளருன்றதுலாம் ஒரு பச்சை பொய். ஒரே ஒரு உண்மை என்னென்னா, எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, நிறையா மொழி படித்தா அது பெரிய நாலேஜ். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் தமிழை மட்டும் படிச்சிங்கன்னா உலக நாலேஜ் வந்ததுக்கு சமம். அதுவும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த நீயா நானா அந்த மாரி நிகழ்ச்சியில் பார்க்கும்போது மொழி என்பது ஒரு கம்யூனிகேஷன் டூல் அப்படி இங்கிலீஷில் தான் அவங்க வந்து அப்படி பொழிவாங்க அப்படி ஆச்சுங்களா. அது கம்யூனிகேஷன் டூல்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான். ஆனால் அது தமிழ் மொழி கிடையாது. மற்ற மொழிக்கு வேணால் நீங்கள் அப்படி சொல்லலாம், தமிழ் மொழிக்கு அப்படி கிடையாது. தமிழ் மொழி என்பது உலக மனிதர்களுடைய வரலாறு சொல்கிற ஒரே மொழி தமிழ் மட்டும்தான். வேறு எந்த மொழியாலும் வந்து உலக வரலாற்றை சொல்லவே முடியாது, தமிழ் மொழியால் மட்டும்தான் சொல்ல முடியும். இதை ஆய்வு செஞ்சு நிரூபிச்சுக்கிறாரு எங்கள் பாண்டியன் ஐயா. அதனால் இது ஒன்றும் சும்மா நாங்கள் ஒன்றும் போகிற போக்கில் அப்படி சொல்கிறதுலாம் கிடையாது. அதெல்லாம் இன்னும் இந்த சேனலில் நிறையா வரதான் போது, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. உலக வரலாற்றிலே இப்படி ஒரு மொழி இருந்ததே கிடையாது. நீங்கள் வந்து மனிதனோட வரலாறு எப்படி தோன்றுச்சின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் தமிழ் தெரிஞ்சுக்கணும். அது தமிழ்நாட்டில் ஆள் மட்டும் இல்லை, எந்த நாட்டில் உள்ள ஆளாக இருந்தாலும் அப்படி ஒரு ஆய்வு செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவங்க தமிழை கற்றுக்கினால் மட்டுமே அதெல்லாம் வந்து ஆய்வு செய்ய முடியுமே தவிர வேறு எந்த மொழியும் கற்றுனாலும் அவங்க வந்து அப்படி ஆய்வு செய்யவே முடியாது. நீங்கள் இங்கிலீஷ்லாம் தெரிஞ்சிட்டா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. தமிழ் தெரிஞ்சாலும் மட்டுமே நீங்கள் வந்து உலக வரலாற்றை சரியாக மீட்டெடுக்க முடியும். வேறு எந்த மொழிக்கும் இந்த இப்படி ஒரு சிறப்பு அம்சம் கிடையாது. அறிவியல் மொழின்னா அதுவும் தமிழ் தான். எல்லாமே இருக்குது தமிழில். தமிழில் ஒன்று இல்லாத ஒன்று இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட தமிழ் அது. ஹிந்தி
தமிழ் இல்லாமல் இயங்காது அப்படின்றதுக்கு ஒரு ஆய்வு வழியமாகவே தனியாகவே வெளியிடுறோம். அது நாங்கள் அது கண்டிப்பாக வெளியிடுறோம். ஏன்னா அது இந்த காலகட்டத்துக்கு அவசியம் தேவைப்படுது. ஏன்னா அது பல பேருக்கு தெரிய மாட்டுது. நீங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நிறையா வார்த்தைலாம் தமிழ் வார்த்தைங்க ஹிந்தியில். கித்தனான்றது ஒன்றும் இல்லைங்க, எத்தனை அப்படின்ற தமிழ் வார்த்தைங்க கெத்தனான்னு அங்கே ஆகுது ஆச்சுங்களா. இதெல்லாம் தமிழ் வார்த்தை. இன்னும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நிறைய வார்த்தை தமிழ் தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் மட்டும் ஹிந்தி சொல்லிட்டாங்க, எங்கள் பிஜேபி சொல்லிடுச்சு அது சரியாக தான் இருக்குன்ற மாதிரிலாம் மொத்தமாலாம் ஓடாதீங்க. தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் பிஜேபி கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழுக்கு உள்ள சிறப்பு என்ன, ஹிந்திக்கு உள்ள சிறப்பு என்ன சொல்ல முடியுமா? யாராலுமே சொல்ல தெரியல. நீங்கள் நம்ம மொழியோட சிறப்பே உங்களுக்கு தெரியல, ஹிந்தியோட சிறப்பு மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹிந்தி படித்தா எப்படி உங்களுக்கு அறிவு வளர்ந்துன்னு எப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழுக்கு நிகராக ஒரு மொழி இந்த உலகத்தில் ஒன்று இல்லவே இல்லை. அதனால் முதல்ல தமிழை தெரிஞ்சுக்கிங்க. தமிழை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் சொல்லுங்கள். இதெல்லாம் இதோட அது சிறப்பாக இருக்குங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லை. அது இருந்தால் தான் நான் சொல்ல முடியும். அதெல்லாம் அப்படி இல்லவே இல்லை. இது மாதிரி சொல்கிறதெல்லாம் தயவுசெய்து நிறுத்துங்க. அண்ணாமலைக்கு அறிவு கிடையாது. அவன் ஒரு அறிவு கெட்ட முண்டான் அவன். அதனால் அவன் சொல்கிறான்றதுனால அவன் கட்சி சொல்லுதுன்னா தலைமையும் சேர்த்து தான் சொல்கிறான். அவனுக்கு அறிவு கிடையாது. நான் ஸ்டேட் லெவலில் மட்டும் சொல்ல, சென்ட்ரல் லெவலும் சேர்த்து தான் சொல்கிறான். எவனுக்குமே அறிவு கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் நிறைய பார்க்கலாம். ஒரு அமெரிக்கர் தமிழை படிச்சுட்டு தமிழோட சிறப்பை பற்றி பேசுகிறார். அதேமாதிரி ஜெர்மனிலேருந்து ஒரு லேடி பேசினாங்க. சீனாவில் ஒரு ஐயா பேசினார். ரொம்ப அருமையாக தமிழில் பேசினார். அவர் உச்சரிப்புலாம் அப்படியே ஒரு தூய தமிழ் பேசினா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. அவருடைய குழந்தைக்கு தமிழில் பேர் வச்சிருன்னு சொல்கிறார். இப்போ சமீபத்தில் கூட ஒரு பஞ்சாபி கூட சொன்னார்ல, எங்கள் மொழியெலாம் இல்லாத சிறப்பு தமிழில் இருக்குது. எத்தனை பேர் சொன்னாங்க. எல்லோரும் பார்க்குறீங்களா? நீங்கள் இணையத்தில் எத்தனை பேர் தட்டி பார்த்தா தெரியுதில்ல. ஒரு சின்ன பையன் போய் இன்டர்வியூ கேட்குறான். ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல கேட்குறான், உலகத்திலே பழமையான மொழி எதுன்னு கேட்குறான். ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் தமிழ்னு சொன்னார். கரெக்டாக அவன் அதுதான் சரின்னு சொல்லிட்டுப்பான். ஒரு சாதாரண ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரிகிற நம்மளோட மொழியோட அருமை இங்கே உள்ளவங்களுக்கு தெரிய மாட்டேது. அந்த அளவுக்கு தான் நம்மளை வச்சுக்கிறானு. அதனால தான் இப்போ நீ ஹிந்தி கற்றுனா சுத்தமான தமிழை மறந்துடும். ஏற்கனவே நம்ம எழுதும்போது கை வரல கால் வரல அந்த சிக்கல்லாம் இருக்குது ஆச்சுங்களா. எல்லாருக்குமே இருக்குது. நம்ம மொழியை நம்ம சரியாக படிக்காததுனால வந்த சிக்கல் தான். நான் படிக்கும்போது பார்த்திங்கன்னா 5 பாடம் இருக்கும். 5 பாடத்தில் ஒரு ஆங்கிலம், மற்றது எல்லாமே தமிழில் படித்தோம். ஒரு தமிழ் பாடம் இருக்கும், மற்ற அறிவியல், கணிதம், இதெல்லாம் சமூக அறிவியல்லாம் ஒரு தமிழில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா உல்ட்டாவாக மாறி போய் ஒரே ஒரு தமிழ் பாடம், மற்றது எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. இங்கிலீஷில் தான் இருக்குது. நீங்கள் படிக்கிறதே தமிழில் படிக்கல, இங்கிலீஷில் தான் படிக்கணும். நீங்கள் சாதாரண ஒரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் கூட தமிழே இல்லை, இங்கிலீஷ் தான் இருக்குது ஆச்சுங்களா. அதனால் தயவுசெய்து இந்த பிஜேபி சொல்கிறதெல்லாம் தயவுசெய்து கேட்காதீங்க. இந்த அண்ணாமலை சொல்கிறது, இவனுக்கு மாதிரி இந்த மாதிரி பரதேசிங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு தயவுசெய்து மக்கள் உங்கள் மூளையை மழுங்கடிச்சிக்காதீங்க. அவனுக்கு சொல்கிறது தயவுசெய்து கேட்கவே கேட்காதீங்க. தமிழோட சிறப்பு நீங்கள் கற்பனை பண்ணாத அளவுக்கு ஒரு வேறு லெவலில் இருக்குதுலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். அதெல்லாம் முடிவாக என்னென்னா, இந்தியாவுக்கு நிச்சயம் மும்மொழி கொள்கை தேவை. ஆனால் அது தமிழுக்கு கிடையாது. மற்ற மாநிலத்துக்கு மட்டும்தான் மும்மொழி கொள்கை தேவை. அவங்க தமிழை படித்தா தான் அவங்களுடைய மொழி எப்படி வந்ததுன்றதே அவங்க தெரிஞ்சிக்க முடியும். அதனாலேயே மற்ற மாநிலங்கள்லாம் நிச்சயம் தமிழ் படிக்கணும். எங்களுக்கான அது தேவையில்லை. ஏன்னா எங்ககிட்ட தான் அதெல்லாம் போச்சு. அதனால் எங்களுக்கு அது தேவையில்லை. ஆக நீங்கள் மும்மொழின்றது இந்தியாவுக்கு தேவை தான். ஆனால் அது தமிழுக்கு மட்டும் தேவையில்லை, மற்ற மாநிலங்கள் மட்டும் தேவை. தமிழை நீங்கள் படித்தால் மட்டுமே உங்களால் உங்கள் மொழியோட சிறப்பையே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். தமிழை படிக்காமல் உங்கள் மொழியோட சிறப்பை நீங்கள் தெரிஞ்சிக்கவே முடியும். அதுக்காகவே நீங்கள் தமிழை படித்தே ஆகும். அதுக்காக தான் இந்தியாவுக்கு மும்மொழி கொள்கை தேவைன்னு நாங்கள் சொல்கிறோமே தவிர, பிஜேபி சொல்கிற மாரி நீங்கள் மும்மொழி கொள்கை ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஹிந்தி படிக்கணுன்றலாம். ஹிந்தி கற்றாலும் அறிவு வளரவே வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி ஹிந்திக்காரன் பூரா இங்கே தான் குப்பை கொட்டுறான் ஆச்சுங்களா. அதனால் ஹிந்திலாம் தேவைப்படாது. நீங்கள் நிச்சயம் எல்லா மாநிலங்களும் எல்லாருமே தமிழ் கட்டாயம் படிக்கணும். இந்த சேனலில் பாருங்கள். இந்த காணொலியை எல்லோரும் உங்கள் உறவுகளுக்கெல்லாம் பகிருங்க. நன்றி, வணக்கம். ஐயா மிக்க சிறப்பாக சொன்னீங்க. இது பார்க்குறவங்க எல்லாம் நல்லா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. What is the oldest language in the world? Tamil. Yeah, it is Tamil. தமிழ் எழுதுறது, தமிழ் படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னாக்கா அதில் தமிழோட கலாச்சாரம் இருக்கு. ஔவையார், the great poet ஔவையார், for example, அறம் செய்ய விரும்பு, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. So all of these gems are in the literature.
And there was this woman who was making karapati, and then every day she would make these little cubes and go to the market and sell. That's how she was surviving. She was an elderly woman, and literally every 2 minutes, ஒரு டீ வச்சு தரவா, பசிக்குதா, ஏதாவது தரட்டுமா, சாப்பிடுறீங்களா? And it was just, I'm actually tearing up. It was just so emotional, actually. தமிழ் நம்ம மொத்தம் தமிழை நம்ம ஒன்றா கிடையாது. ஒன்றா இருந்தாச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணோம், தேசிய மொழி தமிழ் தான் தேசிய மொழி இருக்கணும். ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி வேண்டாம், வேண்டாம் சொல்லேன் தான் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் நீ தமிழ் கற்றுக்கோ, தமிழில் இப்போ இது பண்ணோம் நம்ம சொல்லணும். நம்ம ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம், நம்ம பேசாமல் இருக்கிறோம். ஹிந்தி ஸ்டேட்டே கிடையாது. ஹிந்தி ஸ்டேட் எங்கே இருக்கும் போது சொல்லுவாங்க. தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் இருக்குது, பஞ்சாபுக்கு பஞ்சாபி இருக்குது, மராட்டிக்கு மகாராஷ்டிரா அவங்களுக்கு இப்போ பேஸே இல்லாமல் நான் ஹிந்தி டெவலப் பண்ணுறேன்னா அவங்க 2 பேரும் என்ன பிரைம் மினிஸ்டரும் இவங்க வந்து கணவனும் மனைவி, தந்தை தாய், பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, ஓட்டன் ஓட்டி, பரன் பரே, செய்யோன் செய்யோல் 7 திறமை இருக்குது. வேறு எந்த மொழியில் சொல்லி காமிங்க. இது வந்து ஹிந்தியில் எதாவது இருக்கா? கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தமிழனுக்கு தமிழனோட வரலாறு தெரியக்கூடாது. இப்போ கீழடியில் எடுக்கிறாங்க இல்லையா, ஏன் வந்து மூடுறீங்க? ஓப்பன் பண்ணி காமிக்க மட்டும் தான். 7 வண்டர் சொல்கிறோம் இல்லையா, தாஜ்மஹல் இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஒரு 500 வருஷம் 600 வருஷம் 1000 அதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இங்கே கிடைக்குது வந்து எத்தனை வருஷம், அது வந்து கணக்கு யாருக்கு தெரியாது. At one time, we all spoke the same language on the planet. And the last time we all spoke the same language, the language was the Tamil language of India. That was the one language we all spoke. But we got too powerful.